வணக்கம், நான் உங்கள் டாக்டர் காவியா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஃபைப்ராய்டு யூட்ரஸ் சொல்லக்கூடிய கருப்பை நாத்திசு கட்டியை தான் பார்க்க போறோம். ஸோ இது பெண்களுக்கு பெரும்பாலும் 30 வயது கடந்தாவே கொஞ்சம் நிறைய பெண்களுக்கு வந்துட்டு இருக்கு. இது ஜென்ரலா பாத்தீங்க அப்படின்னா நம்ம கர்ப்பப்பையில தேவையில்லாத தசை கட்டி, அதாவது தசை வளர்ச்சி ஏற்படுறது, கட்டி ஒண்ணு அல்லது பல கட்டிகள் அங்கங்க கர்ப்பப்பையில எல்லா இடத்துலயும் நம்ம வந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கருப்பை நாத்திசு கட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது காரணம் பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு. 30 வயது கடந்த பெண்களுக்கு தான் இது அதிகமா வருது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வயது ஆக ஆக ஒரு 30 வயசு மேல ஆனாவே நம்ம உடம்புல கால்சியம் சத்து, இரும்பு சத்து எல்லாமே குறைஞ்சிட்டே இருக்கு இல்லையா, போதுமான சத்து இருக்காது. இதனால நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன் சொல்லக்கூடிய ஹார்மோன் ஏற்றத்தாழ்வு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி காரணங்கள் நிறையவே இருக்கு. இது மட்டும் இல்லாம ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் இருந்தாலும் கண்டிப்பா இந்த கருப்பை நீர்த்தசு கட்டி ஃபார்ம் ஆகுது. அது மட்டும் இல்லாம உடல் பருமன், விட்டமின் டி டெபிஷியன்சி இருக்கிறவங்க போதுமான அளவு டெய்லிக்கு நம்ம அயன் சத்து எடுத்துக்கணும், இரும்பு சத்து. ஆனா அது எடுத்துக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய டெபிஷியன்சியால இந்த கருப்பை நாத்திசு கட்டி ஃபார்மேஷன் ஏற்படுது. இது வந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா சிலருக்கு சிம்டம்ஸே தெரியாது. ஆனா சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா மாதவிடாய் டைம்ல அதிகமான ரத்த போக்கு இருக்கும், அடி வயிற்று வலி ஏற்படும், முதுகு வலி இருக்கும். இது கருத்தரிச்சாங்க, பிரெக்னெண்டா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அபார்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு கூட இது இருக்கு. இது மட்டும் நம்ம சரி பண்ணாம விட்டோம் அப்படின்னா நாள்பட இந்த கருப்பை நீர்த்திசு கட்டி கேன்சரா கூட ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு. கடைசியில கேன்சர் ஆயிட்டு நம்ம ஆபரேஷன் பண்ணி எடுக்கிற அளவுக்கு போகும். ஸோ இந்த ஒரு 30 வயது கடந்தாவே பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, நம்ம ஃபுல் பாடி செக்அப் எடுக்கிறது நல்லது. இல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்டம்ஸ் தெரிஞ்சது அப்படின்னாவே நம்ம போய் ஹாஸ்பிட்டல் செக் பண்ணிக்கணும். நார்மல் வயிற்று வலி தானே, நார்மலா ப்ளீட் எக்ஸ்ட்ரா தானே போகுது அப்படின்ட்டு நம்ம அதை கொஞ்சம் அசால்ட்டா விட்டுறக்கூடாது. ஸோ இது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலுமே கொஞ்ச நாள்லயே குறிப்பிட்ட, நீங்க ஆரம்ப ஸ்டேஜ்ல வந்தீங்கன்னாவே ஒரு குறிப்பிட்ட வாரங்களே நம்ம கியூர் பண்ணிடலாம். அப்படிலாம் கொஞ்சம் நாள்பட சீவியரா இருக்கு அப்படின்னா குறிப்பிட்ட மாதங்களே நம்ம இவங்களுக்கு வாத பித்த கப தேய்ன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது என்ன மாதிரி நாடி பார்த்துட்டு அவங்களுக்கு குறிப்பிட்ட மாதங்களே மருந்து கொடுத்து சரி பண்ணிடலாம். இது நம்ம சித்த ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ல நம்ம மருத்துவமனையில எளிய முறையில கியூர் கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய மக்களும் இதன் மூலியமா நல்ல பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க மருந்து மாத்திரை மட்டும் இல்லாம உணவு முறை கொஞ்சம் ரொம்ப சீவியரா இருக்காது, கொஞ்சம் டயட் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ண சொல்லுவோம். அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி பிரச்சனை வெளியே வந்துடலாம். இது கருப்பை நாத்திசு கட்டி மட்டும் இல்ல, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா வித பாதிப்புகளுக்கும் நம்ம மருத்துவமனையில எளிய முறையில ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஃபீமேல் டாக்டர்ஸ் நிறைய பேர் அவைலபிளா இருக்காங்க. ஸோ நீங்க நேர்ல பார்த்து உங்களுடைய வாத பித்த கப தேய்களை அறிஞ்சு மருந்து எடுத்துக்கணும். நம்ம ஹாஸ்பிட்டலை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இல்ல எந்தெந்த நோய் பாதிப்புகளுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு மருத்துவ ரீதியா எந்த ஒரு சந்தேகமா இருந்தாலும் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். இல்ல வெளியூர்ல இருக்கவங்க, நேர்ல வர முடியாதவங்க, உங்களுக்கு நீங்க ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துட்டு மருந்து உங்களுக்கு வீடு தெரிய கொரியர் மூலியமா அனுப்பி வைப்பாங்க. நம்ம ஹாஸ்பிட்டலை பத்தி தெரிஞ்சுக்கோ அப்படின்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் இதன் மூலியமா நீங்க கருத்துக்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றும் கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு உங்க உறவினருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஷேர் பண்ணுங்க. மருத்துவ ரீதியான தகவல்கள் உடனடியாக நீங்க பெற்றுக்கொள்ள ராமலிங்க ஹாஸ்பிட்டல் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்ல ஆரோக்கியமாக வாழ நம்ம மருத்துவமனைக்கு வாங்க. நன்றி, வணக்கம்.